2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியுள்ள நிலையில், எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் தங்களுடைய டெபாசிட்டை இழந்துள்ளன என்பது குறித்த தகவல்களை இந்த காணொளியில் காணலாம். ஒரு தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நபர் வேட்புமனு தாக்கலின் போது பொதுப்பிரிவை சேர்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் ரூபாய் 25,000-ம், பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் ரூபாய் 12,500-ஐயும் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும். தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது குறிப்பிட்ட வேட்பாளரானவர் பதிவான மொத்த வாக்குகளில் 1/6 பங்கு வாக்கை பெறும் பட்சத்தில் அவர் செலுத்திய வைப்புத் தொகையானது திருப்பி வழங்கப்படும். வேட்பாளர் பெறக்கூடிய வாக்கானது 1/6 பங்குக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர் செலுத்திய வைப்புத் தொகையானது திருப்பி தரப்பட மாட்டாது. இந்த வகையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வைப்புத் தொகையை இழந்துள்ளன என்று பார்க்கையில், கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரிவேந்தர் அவர்கள் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட நிலையில் டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக கட்சியானது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தனது டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அடுத்ததாக அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் களம் கண்ட தேமுதிக கட்சியானது மத்திய சென்னை மற்றும் திருவள்ளூர் என்ற 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறது. அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தான் போட்டியிட்ட தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர், ஈரோடு ஆகிய 3 தொகுதிகளிலும் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் 10 தொகுதிகளில் களம் கண்ட பாட்டாளி மக்கள் கட்சியானது சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 6 தொகுதிகளிலும் வைப்புத் தொகையை இழந்திருக்கிறது. அடுத்ததாக 32 தொகுதிகளில் களம் கண்ட அதிமுகவானது தென்சென்னை, கன்னியாகுமரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய 6 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறது. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மொத்தமாக 19 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் வடசென்னை, சிதம்பரம், கரூர், நாகைப்பட்டினம், நாமக்கல், தஞ்சாவூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை மற்றும் விருதுநகர் ஆகிய 10 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அடுத்ததாக 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சியானது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்பொழுது தன்னுடைய வாக்கு சதவீதத்தை 2 மடங்காக அதிகரித்துள்ள நிலையிலும் தான் போட்டியிட்ட 39 தொகுதிகளிலும் டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.